எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பாருங்கள், எங்கள் வீட்டில் அந்த இலந்தம்பழம் மரம் செம்ம காய் காய்ச்சிருக்கு. எல்லாமே நல்லாவே செம்பழமாக பழுத்திருக்கு. சூப்பராக இருக்குது. நானே எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இந்த காய் ஃபுல்லாகவே பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு இதெல்லாம் போய் பார்த்தேன். இன்றைக்கி தான் நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஹைப்ரிட் இலந்தம்பழம் தான். ஆனால் டேஸ்ட் அப்படியே இந்த பச்சை ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி பேரிக்காய் டேஸ்ட்லேயே இருந்துச்சு. ஒரு கிளைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு 30-20 நிறைய அந்த மாதிரி காய் வச்சதுனால வெயிட் தாங்காமல் எல்லாம் உடச்சி கீழேயே அப்படியே கிளையோடயே ஊந்துடுச்சு. பறிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் நான் உண்மையிலே இந்த அளவுக்கு காய்க்கணும் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மரம் வச்சு கரெக்டாக 2 வருஷம் ஆகுது. சின்னதாக ஒரு மரமாக தான் வாங்கி வச்சேன். 2 வருஷம் கழித்து இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்க. ஃபுல்லாகவே பறிச்சுட்டு அது ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். இப்போ அங்கே எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி பாவக்காவும் நிறைய காய்ச்சிருக்கு. இப்போ சீசன் கருவேப்பிலை, பாவக்காய். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் தோட்டத்துக்கு போய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த இலந்தம்பழம் பச்சை கலராகவே தான் இருக்குது. கலர் மாறவே மாட்டேங்குது. இதே கலரில் தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இந்த செடி நான் 120 ரூபாய்க்கு வாங்கிட்டு வச்சுருந்தேன். பெரிய மரம் மாதிரி அழகாக பெருசாக வளர்ந்துச்சு. எந்த தீனியுமே போடல. ஃபுல்லாகவே சும்மா சாதாரணமாக இருந்தால் ஒரு உரம் கூட போடல எதுவுமே. பாருங்கள்.